بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اذكروا نعمة الله عليكم هل من خالق غير الله يرزقكم من السماء والأرض لا إله إلا هو فأنا تؤفكون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجل بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையிலுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டுமே என்றால் இந்த உலக வாழ்க்கையை இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற போதனைகளை போதுகின்றானோ அந்த அடிப்படையில் நாம் செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறப்பையும் வாழக்கூடிய நசீபையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதே இறைவன் தான் நாளை மறுமையினுடைய நிலைப்பாடுகளையும் நமக்கு எடுத்துரைக்கின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொண்டால் மறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், இவ்வுலக வாழ்க்கையில் நாம் உலக வாழ்க்கை உலக மோகம் பெரியது என்று நினைத்து
ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையினுடைய அமல்களை கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் நாளை மறுமையில் அவனுடைய தண்டனையிலிருந்து அவனுடைய வேதனையிலிருந்து நரகத்திலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு செய்த அருளை நினைக்க நமக்கு மனிதர்களுக்கு செய்த அருளை அல்லாஹ் நினைத்து பார்க்க சொல்கிறான். சூரத் அல்-ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் துகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகுன். மனிதர்களே, இறைவன் உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவன்தான் உங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இறைவன் தான் உங்களுக்கு யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிசுக்கை கொடுக்கிறான். படைத்தது மட்டுமல்ல, மனிதன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்வதற்கான உணவு வாழ்க்கை தேவை, ரிசுக்கு தேவை, வேலை வாய்ப்புக்கு தேவை. உலகத்திலே மனிதன் திரிந்து தன்னுடைய பொருளாதாரம் ஈட்டிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரிசுக்கை கொடுக்கிறான். இப்படி மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு ரிசுக்கு வளங்களை இறைவன் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை தவிர வேறு யாராவது கொடுக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே இது அல்லாஹ்வினால் தான் படைக்க முடியும், அவன்தான் ரிசுக்கு அளிக்க முடியும். எனவே லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியன் வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா துஃபகுன், இவ்வாறு நீங்கள் அறிந்து கொண்டு ஏன் தவறான பாதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான், படைத்திருக்கிறான். அவனுக்கு நாம் அடிபணிய வேண்டாமா? அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டாமா? அவனுடைய இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டாமா? அவர் கொடுத்த திருமறை குர்ஆனை ஓத வேண்டாமா? படிப்பினை பெற வேண்டாமா என்று ரப்புல் ஆலமீன் தொடுக்காக இந்த இறைவசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றிவிடக்கூடாது. ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தை பாய்ந்து ஆசைப்பட்டு மறுமையுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே வீணடித்து கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த துன்யாவுடைய அவகாசத்தை இறைவன் விரும்புகிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட அவகாசத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மறுமை நாளிலே போய் அல்லாஹ்விடத்தில் என்னதான் கேட்பீங்க? அவகாசத்தை தான் கேட்பீர்கள். இங்கே கொடுக்கப்பட்ட அவகாச வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடிபணிந்த வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இதனுடைய தாக்கம் இந்த உலகத்தோடு முடிய போவதில்லை. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நரகத்திற்கு மனிதன் உடைய நிலை இங்கே கொடுக்கப்பட்ட அவகாசத்தை பயன்படுத்தி கொள்ளாத எல்லா மனிதர்களும், யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய கடமை, இறுதி தோதருடைய போதனைகள் இவைகளையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வாழ்ந்துவிட்டால் நாளை மறுமையில் மனிதனுடைய கதறல் எனக்கு அவகாசம் என்றுதான் கதறுவான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு நினைவூட்டுகிறான். எனவே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையினுடைய அவகாசத்தை இறைவனுடைய பொருத்தத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அதே சூரத் அல்-ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கும் செய்கிறான். யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்தத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் குரூர். மனிதர்களே, உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். பணம், செல்வாக்கு, வேலை வாய்ப்பு, இன்பம், திருமணம், உலக ஆதாயம், பதவி, சுகம் என்று உலகத்தினுடைய சுகபோகங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திருப்பி நீங்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏனென்றால் ஷைத்தான் உங்களை ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷைத்தான் உங்களை தடுமாற செய்து விட வேண்டாம், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் கடுமையா நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறான். இந்த உலகம் உங்களை ஏமாத்திரும், அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, தொழுகையை மறந்துடுவீங்க, இபாதத்தை விட்டுடுவீங்க, உலக முகத்தில் போயிடுவீங்க. உலக முகம் உங்களுக்கு சொர்க்க காலத்திற்கு தான், அதை நீங்கள் கடைபிடித்து அதை அனுபவித்துக் கொண்டு இறை இபாதத்தோடு இருங்க என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை தான், இது நிலையான வாழ்க்கை கிடையாது. உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இறை வணக்கத்தில் இருந்து, இறை இபாதத்தில் இருந்து என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கையும் செய்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் எவ்வளவு ஒரு சுகமானது, இன்பமானது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹஃப் 18வது சூராவினுடைய 46வது வசனத்தில் சொல்றான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தத் துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபு கைருன் அமலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹஃபில் குர்ஆன், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தத் துன்யா, நாம் தேடி ஆடி உழைக்கக்கூடிய
பணம் பணம் என்று புரண்டு தருகிறோமே, இது எல்லாம் உலகத்தினுடைய உங்களுக்கு அலங்காரங்கள், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு அலங்காரமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை வைத்து மறுமையுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். இது உங்களுக்கு ஒரு அலங்காரம் தான். வல் பாக்கியாத்து சாலிஹாத், ஆனால் உங்களுக்கு நிலையானது நிரந்தரமானது என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற நல்ல அமல் தான். அதுதான் நாளை மறுமையில் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். எனவே உலகத்தில் பார்க்கின்ற பணமும் சரி, பிள்ளைகளும் சரி, உங்களுடைய உலகத்தினுடைய மறுமையுடைய வாழ்க்கை இபாதத்தை விட்டு திருப்பிவிட வேண்டாம். ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அழகா அல்லாஹ் சொல்றான், இது உலகத்தினுடைய அலங்காரம் தான், ஒரு இன்பம் தான், ஒரு சுகம் தான். அதற்காக வேண்டி நீங்கள் இபாதத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது, உங்கள் செல்வம் என்பது, பிள்ளைகள் என்பது இது நிலையானதல்ல. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ரஹ்மான்ல சொல்றான், குல்லுமன் அலையா ஃபான், உலகத்தில் உள்ள எல்லாவற்றுமே அழியக்கூடியது தான். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், இறைவன் மட்டும்தான் நிலையானவன், நிரந்தரமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு அடியார்களையும் மரணம் வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஐனமா தகூன யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் உயர்ந்த மாளிகையில், கட்டப்பட்ட மாளிகையில் இருந்தாலும் சரிதான், மரணம் உங்களை வந்து அடைந்து விடும். எனவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். இறை மார்க்கப்பட்டோடு நீங்கள் வாழ வேண்டும். நாளை மறுமையினுடைய நரக நெருப்பை பயந்து இம்மையுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை தான், ஒரு நிலையான வாழ்க்கை கிடையாது. நீங்கள் மறுமையுடைய வாழ்க்கைக்கு அங்கே நிலையாக நிரந்தரமாக இருப்பதற்கு அந்த சொர்க்கத்திற்குரிய நல்ல அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நரக நெருப்பை எச்சரிக்கை செய்கிறான். என்றால் இங்கே நாம் நம்முடைய அவகாசத்தை, இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த இபாதத்து வாழ்க்கையுடைய காலங்களில் இபாதத்தை விட்டுவிட்டோம் என்றால் நாளை மறுமையில் மனிதன் கதறுவது என்னவென்று சொன்னால், அவன் புலம்புவது என்னவென்று சொன்னால், என்னை திருப்பி அனுப்பு, நாளைக்கு போய் நான் அமல் செய்கிறேன் என்ற புலம்புதான் தான் ஏற்படும். எனவே இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களை எச்சரிக்கை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் உங்களுடைய பிள்ளைகளோ செல்வங்களோ உங்களை வந்து பாதுகாக்காது. உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது இபாதத்து தான், வணக்க வழிபாடு தான், இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்வதுதான் என்று ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹரீம் 66வது சூராவினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுஅமரூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். முதலில் நம்மை நாம் மறுமையின் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்ட பிறகு சாலிஹான நல்ல அமல்களை, இபாதத்துக்களை செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் நரகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். எனவேதான் அல்லாஹ் முதலில் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை முதலில் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டுமல்ல, வகூ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் இறை மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுங்கள். சொல்லி அவர்களையும் நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னால், அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருள் எது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், மறுமையினுடைய உலகத்தில் வேண்டா எரிக்கிறதுக்கு நம்ம கட்டையை போடலாம், விறகு போடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சொல்கிறான், வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, மறுமையினுடைய நரக நெருப்பினுடைய எரிபொருள் எது தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான். எந்த உடலை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த உடல் தான் இந்த உலகத்தில் அமல் செய்யாதவர்களுடைய, இறை கடமைகளை நிலைநாட்டாதவர்களுடைய நிலைப்பாடு நாளை மறுமையினுடைய நரக நெருப்பினுடைய விறகு கட்டை என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அங்கே கடுமையான வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டுமே நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் என்று அந்த வானவர்களுடைய தன்மைகளையும் பண்புகளையும் அல்லாஹ் தஆலா அந்த இறைவசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பையும் கடமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்கு வஹி வந்த பொழுது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்க கொடுக்கப்பட்ட பொழுது முதலிலே தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள மக்களை அழைத்து சொன்னார்கள். குறைஷி வம்சத்தை அழைத்து சொன்னார்கள். குறிப்பாக தன்னுடைய பெற்றெடுத்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே குறிப்பிடுகிறாள், யா ஃபாத்தி பின்த் முஹம்மத் அன்கிதி மின் நஃப்ஸகி மினன் நார் லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷையா. என் அருமை மகள் ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸக மினன் நார், உன் நஃப்ஸை, உன் உடலை நாளை மறுமையில் நரகத்திலிருந்து நீ காப்பாற்றிக்கொள் என்று கூறுகிறார்கள். உன் உடலை நாளை மறுமையில் நரக நெருப்பு தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு இறைவனுக்கு அடிபடைய வேண்டும், இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், உன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு அரவணைப்போடு வாழ வேண்டும், இறை மார்க்கம் சொல்கின்றதை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். லா உகுனி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷையா. நாளை மறுமையில் உன் தந்தை, என்னுடைய தந்தை இறை தூதராக இருக்கிறார், இறுதி தூதராக இருக்கிறார், சொர்க்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் என்று உங்களை காப்பாற்றுவார் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷையா. அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும், இறை கடமைகளிலே கவனம் செலுத்த வேண்டும், இறை கட்டளைக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாருக்கு முதற்கொண்டு இவ்வளவு பெரிய ஆழமான விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் அதிகம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களே தன் மகளுக்கு இப்படியான உபதேசம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குடும்பத்தை எடுத்து இதை புரிந்து கொண்டு நரக நெருப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இத்தகுன் நார் வலவ் பிஷ்ஷிக்கி பித்தமர் ஃபஇன்ன ஸதகா துத்ஃபிஉன் நார். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு துண்டு நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகுன் நார், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலவ் பிஷ்ஷிக்கி பித்தமர், ஒரு பேரித்தம்பழம் துண்டாவது தர்மம் செய்து அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தர்மங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஸதகா துத்ஃபிஉன் நார், நீங்கள் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்கள் இருக்கிறதே அது நரக நெருப்பை அணைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை குறித்து பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகுன் நார் வலவ் பிஷ்ஷிக்கி தமர், நீங்கள் ஒரு துண்டு பேரித்தம்பழமாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபமல்லம் யஜித், அது கூட உங்களால் கொடுக்க முடியல, அவ்வளவு வறுமையில வாழ்றீங்களா, அது கூட உங்களால் செய்ய முடியாதா, ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நீங்கள் பிறரை சந்திக்கும் பொழுது, பிறரை பார்க்கும் பொழுது ஒரு சிரித்த முகத்தோடு பாருங்கள், சுடுசுடு என்று நீங்கள் பார்த்து விடார்கள், அன்பாக பாருங்கள், அழகான வார்த்தையை பேசுங்கள், அது ஒரு தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் கூறுகிறார்கள்? நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக, நாளை மறுமையில் நாம் அவகாசம் தேடிவிடக் கூடாது என்பதற்காக. அவகாசம் கொடுக்கப்படுவது இந்த உலகத்தில் தான், இந்த உயிர் ஓடுகின்ற வரைதான் அவகாசம். இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையில் நாம் அந்த அவகாசத்தை தேடி கதறுவோம் என்பதை எச்சரிக்கை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நிஅமதானி மக்பூதுன் ஃபீஹிமா வ கஸீரும் மினன் நாஸ் அஸ்அல் அஸ்ஹா வல் ஃபராக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இரண்டு மிகப்பெரிய அருள் கொடை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மிகப்பெரிய இரண்டு அருள் கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அருள் கொடைகள் தான் அதிகமான மக்கள் அதை முறைப்படுத்திக் கொள்ளாமல், அதை பயன்படுத்தாமல் நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வினால் இரண்டு அருள் கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு. அந்த அருள் கொடைகளை மனிதர் அதிகமாக முறைப்படுத்தாததினால், அது தவறாக பயன்படுத்தியதினால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? முதலாவது நிஅமத் அஸ்ஸஹா, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. உடல் பலம் இருக்கின்ற பொழுது இபாதத்தை நோக்கி வர வேண்டும், இபாதத்தை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் உலகத்திலே வாலிபமாக இளமையாக இருக்கும் பொழுது ஹய்யல ஸலாவை மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இபாதத்தை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள். உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது பயன்படுத்தாமல் வீணடிப்பவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ்வுடைய
தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அது உலகத்தில் ஆவினடிக்கப்படுகிறது என்பதை கண் முன்னால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளமையில் நீங்கள் மார்க்க பணிகளை செய்யுங்கள், அழைப்பு பணிகள் செய்யுங்கள், மார்க்கத்தை கற்பதற்காக மதரசாவிற்கு செல்லுங்கள். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கல்வி தேட வேண்டும். உடல் ஆரோக்கியம் உள்ளது, கையிலேயே தேடிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறியது. அந்த ஆரோக்கியத்தை முறைப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இதனால் மனிதர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை தான் அடைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒல் ஃபராக், ஓய்வு இருக்கின்ற பொழுது, ஓய்வு நேரம் கிடைக்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களில் நாம் செலவழிக்கிறோம். அந்த நேரங்களில் இறை வேதத்தை ஓத வேண்டும், மார்க்கத்தை கற்க வேண்டும், நாம் இறை பணிகளில் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களுக்கு பணிபுரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும், சமூகத்தில் இருக்கின்ற தீமைகளை தடுக்க வேண்டும், பிற மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக் கூற வேண்டும். ஓய்வான நேரத்தை இறை மார்க்கத்திற்காக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பாழ்படுத்தப்படுகிறது. இதனால் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஓய்வு நேரங்களாக இருக்கட்டும், இதை இறைவனுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் ஈமான் கொண்டவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். சூரத்துல் முனாஃபிகூன் 63வது வசனத்தில் 63வது சூராவினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மை யஃஅல் ذلك ஃபஉலாயிகும் லகாசிரூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வமும் சரி உங்களுடைய பிள்ளைகளும் சரி, செல்வம் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் இபாதத்தை புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதை விட்டு நிராகரித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை புறக்கணித்து. எவ்வளவு தெளிவா அல்லாஹ் குழந்தை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி தெளிவா சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்க உலகம்னு போய் இபாதத்தை விட்டுறாதீங்க, பிள்ளையினால விட்டுறாதீங்க, குடும்பத்தினால விட்டுறாதீங்க, உங்களுடைய செல்வத்தினால விட்டுறாதீங்க. லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மை யஃஅல் ذلك, யார் அப்படி அதை செய்றாங்களோ, இந்த இபாதத்தை விட உலகம் பெரியது என்று போய் இபாதத்தை விட்டு விடுகிறார்களோ, வ மை யஃஅல் ذلك, நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் வ மை யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நஷ்டவாளி என்று சொன்ன பிறகு அது நீங்க பெரிய லாபம் உடையவர் ஆகவே முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக வாழ்ந்துவிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்றான், இப்படி நீங்கள் இபாதத்தை விட்டு உலக மோகத்தை பாய்ந்து விட்டால் நீங்க பெரிய நஷ்டத்தை தான் அடைவீர்கள். அது இம்மையாக இருக்கட்டும் அருமையாக இருக்கட்டும், நீங்கள் நஷ்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வமை யஃஅல் ذلك ஃபஉலாயிகுல் காசிரூன். எனவே அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் அன் யஅதி அஹதகுமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால் நம்ம உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கிலிருந்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நீங்க தானம் தர்மம் செய்யுங்கள். எதுவரை? மரணம் வருவதற்கு முன்னால். ஏனென்று சொன்னால் மரணம் வரும்பொழுது அவன் கதறுவான், லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக, அந்த மரண நேரத்தில் கூட மரணம் மலக்குல் மௌத் வரும்போது அவன் கதறுவான், என்ன சிறிது நேரம் விடுங்க, பிற்படுத்தி இப்போ உயிரை பின்படுத்தாதீங்க, கைப்பற்றிடாதீங்க. ஏனென்றால் ஃபஅஸத்தக வகு மினஸ் சாலிஹீன், நான் தானம் தர்மம் செஞ்சிடுறேன், சாலிஹான மனிதனாகிறேன், ஒரு உலகத்தில் நான் தவறான பாதையில் இருந்தேன், இபாதத் செய்யாம இருந்தேன், சாலியான பண்பை விட்டு வெளியில இருந்தேன், போய் நான் நல்லவனா மாறி என்று சொல்வான். ஃபைதா ஜா அஜல், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் ஒரு வக்தை நிர்ணயம் பண்ணிவிட்டால் அதை ஒரு சடு கடுகளவு கூட பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் இறைவனை மறுப்பதும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களும் உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மனிதன் இங்கே மறுத்து விட்டாலும் கூட நாளை மறுமையில் தான் செய்த குற்றத்தை நரகத்திலே போட்டு பொசுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வான். அதை சொல்லி அவன் கதர்வான். குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் அதே 35வது சூராவினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல் அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி வஜாஅக்கும் நதீர் வஜா மன் ததக்கர் வஜாஅக்கும் நதீர் ஃபதூகு ஃபில் யௌமாலி ஸாலிமீன மின் நஸீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீங்க அல்லாஹ்வை மறுத்தீங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கைப்பற்றீங்க, இறை கட்டளைக்கு புறம் பண்ணினீங்க, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தை கல்லு மண்ணு மரம் மரணித்த மனிதர்கள்ட்ட போய் செஞ்சீங்கன்னா இந்த மனிதர்களை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போட்ட பிறகு அந்த நரகத்தில் அவர்கள் கதறுவார்கள். அல்லாஹ் அப்படியே சொல்றான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அவர்கள் அந்த மறுமை நாளிலே கதறுவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா, வேலை தாங்க முடியலையா அல்லாஹ், எங்களை வெளியாக்கடா அல்லாஹ், இங்க கொடுத்த அவகாசத்தை நீ பயன்படுத்துறதுனால நரகத்தில் போட்டு பொசுக்கும் போது கதறுவான், அக்ரிஜ்னா அல்லாஹ் எங்களை வெளியாக்க அல்லாஹ். ஏன் தெரியுமா? நஅமல் சாலிஹன், ஊர்ல செய்யல, உலகத்தில் செய்யல, அமல் செய்யல,
கைரல்லதி குன்னா நஅமல், நீ சொல்லாததை செஞ்சேன், நீ போதிக்காததை செஞ்சேன், நீ சொன்னதை எதிர்த்தேன், நீ சொன்னதை கட்டுப்படல, உன் தூதரை புறக்கணிச்ச என்று அங்கே கதறுவான். கைரல்லதி குன்னா நஅமல், துன்யால செய்யாம விட்டுட்டு வந்தமே அதை திருப்பி அனுப்படா, போய் ஊர்ல போய் செஞ்சுட்டு வரேன்னு கதறுவான். அப்ப அல்லாஹ் கேட்பான், அவலம் அம்மிருக்கும் உனக்கு மா ததக்கர் ஃபீ மன் ததக்கர், உலகத்தில் நீ 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வாழக்கூடிய நசீபை கொடுக்கலையா, உபதேசம் சொல்லப்படலையா, குர்ஆன் ஓதப்படலையா, ஹதீஸ் போதிக்கப்படலையா, உனக்கு வாழ்க்கை இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அவலம் அம்மிருக்கும், உனக்கு இந்த காலங்கள் கொடுக்கப்பட்டது, எனவே அதை நீ அவகாசத்தை பயன்படுத்தாதீனுடைய ஃபதூகு ஃபமாலி ஸாலிமீன நஸா மின் நஸீர், இந்த நீ செய்த அநியாயத்தின் காரணமாக, நீ செய்த அக்கிரமத்தின் காரணமாக, நீ அங்கே புறக்கணித்ததின் காரணமாக இந்த வேதனை சுவைத்து பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி புறக்கணித்து விட்டோம் என்றால், நாளை மறுமையில் நாம் அவகாசம் கேட்டு திருப்பி அனுப்பி போய் அமல் செய்யலாம், அதை தான் கத்துவாங்கிறத அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லிக் கொடுக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ரசூல் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னா, நம்ம சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னால் நாம் அதை எதிர் கண்டுகொள்வதற்கு அல்லாஹ் ரசூலை விட நாம் உலகம் சொல்லுது, மக்கள் சொல்லுது, வாழ்க்கை பெருதா, 4 பேர் மதிக்கணும், பெருசா ஆகணும், இப்படிதான் நினைக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம பெருசா நினைக்கலன்னா இங்க தெரியாது. இதனுடைய நிலை மறுமையில் நரகத்தில் போட்டு பொசுக்கும் போது அங்கே கதறுவோம், இங்க மறுக்கிறோம். அல்லாஹ் சொன்னதை விட, ரசூல் சொன்னதை விட எங்க மக்கள் சொல்றாங்க, மூதாதி சொன்னாங்க, பெரியவர்கள் சொன்னாங்க, எனக்கு உலக இன்பம் பெருசு. அதே உலகத்தில் அல்லாஹ்வை தூதரை புறக்கணித்தவர்களுடைய என்ன நிலைங்கிறது அல்லாஹ் அழகாக சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவுல 66வது வசனத்தை அழகா சொல்றான். யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா வ قالوا ربنا إن أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيل ربنا آتهم ضعفين من العذاب ولعنهم لعنا كبيرا. குர்ஆன் வசனம் எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. நாளை மறுமையில் அவருடைய முகத்தை நரகத்தில் போட்டு பொசுக்கும் போது அவர்கள் கூறுவார்கள், யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொல்லுவதை கேட்டிருக்கணுமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அதை கேட்டிருக்கணுமே, தெளிவா தெரிஞ்சிச்சு, கிதாபுல்லாஹ் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு, இது நம்ம பின்பற்றலையே என்று அவர்கள் கதறுவார்கள். அழகாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், இன்ன அத்தானா சாதத்தனா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் புலம்பிட்டு நரக வேதனை தாங்க முடியாம சொல்லுவாங்க. வகால ரப்பனா இன்ன அத்தானா சாதத்தனா வ குப்ரானா ஃபதல்லூன சபீலா, நாங்க எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய மூதாதையர் கட்டுப்பட்டோம், அல்லாஹ் ரசூல் அப்புறமா பார்த்துப்போம், உலகம் போற போக்கில் போகும் என்று நாங்கள் அங்க பேசினோமே, அதனுடைய விளைச்சல் இன்றைக்கு நரக நெருப்புல கத்துறையா அல்லாஹ். இன்றைக்கு இந்த நரக நெருப்பிற்கு நாங்கள் வருவதற்கு காரணம் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூல் வார்த்தையை விட உலக வார்த்தை, உலக மோகம் பெரியது என்று நினைத்து அதை அவமானம் செய்தோம், அதனுடைய விளைச்சல் இங்கே கதறுகிறோம். யா அல்லாஹ் ஃபஅதல்லூன சபீலா, அந்த முன்னோர்களும் அந்த மூதாதையர்களும் தலைவர் என்ற பெயரில் எங்களை அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு தவறான பாதையில் வழிகெடுத்து விட்டார். யா அல்லாஹ் ரப்பனா ஆத்திஹிம் ضعفين من العذاب, இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் பெரும் சாபமாக கொண்டு இவரை சபிச்சிரா அல்லாஹ் என்று மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுடைய கட்டளையும் புறக்கணித்தவர்களுடைய நிலை நாளை எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படணும். ஏராளமான திருமலை குர்ஆனுடைய வசனம், அதே அல்லாஹ் தஆலா நாம் செய்கிற சின்ன சின்ன அமலாக இருந்தால் சரிதான், அதுவும் பதியப்படும். சூரத்துல் கஹஃப் அதே 18வது சூராவினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஹுதியல் கிதாபு வதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ யகூலூன ரப்பனா லா யகூலூன யா வைலத்தனா மா லி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்து வலா கபீரத்தின் இல்லா அஹ்ஸாஹா மா வஜது ஆமிலன் ஹாதிரா வலா யத்லிமு ரப்புக அஹதா. நாளை மறுமை நாளிலே நம்ம செஞ்ச அமலுடைய புத்தகம் கையில கொடுக்கும் பொழுது பாவிகள் குற்றவாளிகள் பார்த்து பயந்து கதறுவார்கள், மாலியா ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்துன் வலா கபீரா, இந்த புத்தகத்தில் ஒரு சிறியதோ பெரியதோ எது விடுபடலையே, எல்லாம் எழுதிருக்கு, நேத்து போன பேசி, நேத்து சொன்ன பொய், நேத்து சொன்ன அவதூறு, இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்குது, ஒரு சின்ன சின்ன பொய் சொல் கூட எழுதப்பட்டு இருக்கிறது, இது என்ன புத்தகம், ஏன் எனக்கு இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று மனிதன் நாளை மறுமையில் கதறி தொலைவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மா அமில் ஹாஜினா ஹாதரா, நாளை மறுமையில் நீங்கள் செய்த உலகத்தில் என்ன என்ன பேசுனீங்க, என்ன என்ன விட்டீங்க, எதை எதை கண்டீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். வலா யுத்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுகு அளவு கூட உங்களுக்கு வேதனை செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அதே போல தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஸிர் முக்கியமான விஷயம் 74வது சூராவினுடைய 42ல தொழுகையை விட்டவர்களுக்கு இன்று நரகம் இங்கே அசால்ட்டா இருப்பாங்க. நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்கிறான், மா சலக்ககும் ஃபீ சகர், சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகத்தில் உங்களை கல்லுவது தள்ளியது எது? அங்கே கதறுவார்கள், சொல்லுவார்கள், உண்மையை ஒற்றுக்கொள்வார்கள். இங்கே புறக்கணித்தவர்கள், அலட்சியப்படுத்தியவர்கள் அங்கே நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் சொல்வார்கள், தாலு
லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வ குன்னா நகூது மஅல் காயிதீன். யா அல்லாஹ், துன்யாவில் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ் ஜும்மாவுடைய நேரத்தில் அழைக்கப்பட்டது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லப்பட்டது. இதை நாங்க கண்டுக்கவே இல்லை. உலகம் பெருசு, வியாபாரம் பெருசு, வேலை பெருசு, இதை பெருசா நினைச்சோம். அதனுடைய கொடூர தாக்குதல் தான் இன்றைக்கு இந்த நரகத்தில் எங்களை தள்ளப்பட்டு இருக்கிறது என்று புலம்பி தள்ளி அந்த வேதனை தாங்கிக் கொள்ளாமல் நாங்கள் இருப்பது சரிதான், நாங்கள் செய்த குற்றத்திற்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அங்கே ஒப்புக்கொள்வார்கள். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய வேதம் பேசுகிறது, கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமிய மக்களுடைய பெரும் சமுதாயம் தொழுகை இழந்து நடுத்தவில் நின்று கொண்டிருக்கிறது. அன்பார்களே, இப்படிப்பட்ட இபாதத்தை புறக்கணித்து விட்டு வாழ்ந்தால் நாளை மறுமையினுடைய நிலை என்ன நடக்கும் இருக்கிறது. அல்லாஹ் டிவியில போட்டு காட்டுற மாதிரி அழகா போட்டு காட்டுறான். வகுன்னா நாங்கள் வலம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். வீட்டு வாசலை தேடி வந்த பசி பட்டினியோட கிடப்பவருக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, புறக்கணித்தோம் அவர்களை. எதோடு இருந்து தெரியுமா, என்ன பாவம் செஞ்சோம் தெரியுமா? வகுன்னா மஅல் காயிதீன். வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய சோதரர்களோடு தோழிகளோடு வீண் கதைகளை பேசி உட்கார்ந்து கொண்டிருந்த காரணம்தான் இன்றைக்கு எங்களை இந்த நரக நெருப்பில் தள்ளியது என்று மனிதன் புலம்புவான், கதறுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்துல் முத்தஸில் அழகாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு நிலைக்கு அல்லாஹ் நம்மை தள்ளிவிடக் கூடாது. ஒரு பெரும்பான்மையான இந்த மக்களை நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை வீடு வீடாக சொல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாஹ்வின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள், ஹய்யா அல் ஃபலாஹை புரிந்து கொள்ளுங்கள். ஜும்மா தினத்தில் அழைக்கப்படுகிற வார்த்தை இருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. அழைக்கப்பட்டால் வந்து சேருங்க என்று அல்லாஹ்வுடைய அழைப்பை புறக்கணித்தால் நாளை நரகத்தில் போட்டு பொசுக்கப்படுவோம் என்பது குர்ஆனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் இது போன்ற விஷயங்களை கேட்டுவிட்டு உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். உதாசீனப்படுத்தினால் நாளை தண்டனை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய பேச்சுக்கு கடிப்பட்டவர்கள் இது போன்ற வசனங்கள் குர்ஆன் அல்லாஹ் மறுமையில என்ன என்ன நடக்கும், இங்க என்ன என்ன செஞ்சோம், இதனால குற்றங்களை ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் சூரத்துல் முல்க்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் வகால, அவர்கள் சொல்வார்கள் லவ் குன்னா நஸ்மஉ வ நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். 67 10 11 அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முல்க்ல, உலகத்தில் இதை கேட்டிருந்தா, இதை புரிந்திருந்தா, இதை விளங்கி இருந்தா நாங்க நரகவாசியா ஆயிருக்க மாட்டோமே. ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், தான் செய்த பாவத்தை அவர்கள் ஒற்றுக்கொள்வார்கள். ஃபஸஹகல் அஸ்ஹாபிஸ் ஸஈர், இந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். மறுமையிலே போய் நீங்க கதறி ஒத்துக்கிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை, அதிலே பட்டு நாசமாக வேண்டியதான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அவ்வளவு எச்சரிக்கை சொல்கிறான். இறைவனுடைய எச்சரிக்கையை உணர்ந்து புரிந்து இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை உயர்த்தி நினைக்கிறான், நம்மளை சொர்க்கத்தில் நிம்மதியாக வைக்கணும் அல்லாஹ் நினைக்கிறான், உலகத்தில் உனக்கு இன்பம் கொடுக்கணும் அல்லாஹ் நினைக்கிறான், நம்மளை நல்ல ஈமானை உயர்வை கொடுத்திருக்கிறான். ஈமான் தான் நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. அப்படிப்பட்ட ஈமானை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அதை அமல் செய்யவில்லை என்றால், அதை பேணி கிடக்கவில்லை என்றால், நரகத்தில் எந்த உலகத்தினுடைய பொருளாதார ரீதியாக உலக அதிபதியாக யாராக இருந்தாலும் மறுமையில் காப்பாற்ற முடியாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பட்டியல் போட்டு அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். சூரத்துல் கமர் 54 52 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்லு ஷைஇன் ஃபி ஸுபுர் குல்லு ஷைஇன் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர். ஒவ்வொரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வ குல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்ததர். ஒவ்வொரு சிறிய பாவம், சிறிய காரியங்களும் பெரிய காரியங்களும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையார் தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களை பார்த்து சொல்வார்கள், யா ஆயிஷா யா ஆயிஷா இத்தகு யா ஆயிஷா இந்த ஈயாக்கி மஹ்கிராத்தி துனூப் ஃபஇன்னஹா மினல்லாஹி தாலிபா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நான் பார்த்து சொல்லுவாங்க, ஆயிஷாவே சின்ன சின்ன பாவத்தை விட்டு நீ எச்சரிக்கையா இருங்க, சும்மா சின்ன பாவம் நினைச்சு போயிடாத, சாதாரணமாக நினைச்சு செஞ்சிடாத. ஏன்னா ஃபஇன்னல்லாஹா மினல்லாஹி தாலிபா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எழுதக்கூடிய வானவர் உங்களிடத்தை சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். நீ சின்ன பாவம் நினைச்சு செஞ்சுட்டு யாருக்கு தெரியாம செஞ்சிட்டு இருக்காத, நீ எப்படி செஞ்சாலும் சரிதான், ஜாக்கிரதையா. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க, இறை இபாதத்து இறை அச்சத்திலும் மார்க்க பணியிலும் பணிபுரிந்து கொண்டிருந்த செய்த அந்த ஆயிஷா அம்மையாரை பார்த்து, உம்முஹாத்துல் முஃமினீனை
பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிக்கு சொல்கிறாள், இய்யாக்கும் வஹகிராத்தி துனூப், சிறு பாவங்களை கூட நீ எச்சரிக்கையாக இருந்து கொள்ள. ஏனென்றால் ஃபைன்னல்லாஹ மினல்லாஹி தாலிபா, அல்லாஹ் எழுத்தாளரை சாட்டியிருக்கிறான், அவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற துன்யாவுடைய அவகாசத்தை இறை பொருத்தத்திலும் இறை கடமைகளிலும் செலவழிப்பதற்கு முன்னிடம் கொடுத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.